ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா உறவுகளும் பலப்படும். சில சமயங்களில் மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுயநலத்திற்காக சில பேர் வருவார்கள். அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். தலையில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். நீங்கள் மிக விரைவாகவே யாரையும் நம்பினால் மக்கள் உங்களை எளிதாக ஏமாற்றுவார்கள். பலமுறை மக்கள் அன்பை பெறுவதற்காக யாசகம் செய்கிறார்கள். ஆனால் யாசகம் கேட்கப்பட்ட அன்பு நீண்ட காலம் நீடிப்பது கிடையாது. எல்லோரையும் நம்புவது ஆபத்தானது. ஆனால் நம்பாமல் இருப்பது அதைவிட ஆபத்தானது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே சிறந்தது. ஒரு நபர் உங்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்தால் அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. ஏனென்றால் தினமும் இனிப்பான மருந்தை குடிப்பதை காட்டிலும் ஒரு முறை மனதை திடப்படுத்தி கொண்டு கசப்பான மருந்தை குடிப்பது சிறந்தது. எப்போதும் மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆனால் உங்களை நீங்களே மதிப்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் சுயமரியாதை இருக்கும் இடத்தில்தான் மரியாதை கிடைக்கும். எப்போதும் சரியான பக்கத்தில் நிற்க வேண்டும். தனியாக இருக்க நேர்ந்தாலும் சரி, சரியான நேரத்தில் வியர்வை சிந்தாதவர்கள் பின்னர் கண்ணீர் சிந்துவார்கள். நம்மால் எதுவும் செய்ய முடியாத ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும். அது முயற்சி. அதிக நற்குணம் குற்றவாளியாக மாறாமல் நிற்காது. குறைகளை மறந்து தூங்க வேண்டும். நீங்கள் எல்லோருக்கும் விளக்கம் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். நீங்கள் ஏன் ஆலோசனைகளை கூட கேட்காதவர்களின் விமர்சனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த பிரபஞ்சத்தின் நாக்கு ஒன்று மட்டும்தான். அங்குதான் விஷமும் அமிர்தமும் ஒரே நேரத்தில் வாழ்கின்றன. வாழ்க்கையின் போராட்டங்களை தனியாகத்தான் போராட வேண்டும். ஏனென்றால் மக்கள் ஆறுதல் மட்டுமே கொடுப்பார்கள், கூட வர மாட்டார்கள். வாழ்க்கையை வெற்றிகரமாக்க பேச்சால் அல்ல, செயல்களால் போராட வேண்டும். அமைதியாக இருங்கள். அமைதியை விட சிறந்தது வேறு ஒன்றும் கிடையாது. துரோகத்தை விட நம்பிக்கைதான் அதில் அதிகமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் காதல் கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும். உங்களை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. உணர்ச்சிகள் என்பது எப்போதும் பலமானதாக இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் மனிதன் நேராக எதையும் சொல்லுவது கிடையாது, எதையும் கேட்பது கிடையாது. கீழே மிதித்துவிட்டு மற்றவர்கள் மேல் ஏறி செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நீங்கள் இது எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் மக்கள் எவ்வளவு கீழே சென்று விட்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஆதாயம் தேடுவது மட்டுமே தெரியும். நீங்கள் எவ்வளவு உண்மையுடன் உறவுகளை பேணுகிறீர்களோ மக்கள் உங்களை அந்த அளவிற்கு இதயத்திற்கு அதிகமாகத்தான் காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். உலகின் தந்திரங்களில் இருந்து உங்களை நீங்களே விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு யாருக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. மக்கள் பெயரால் அறிந்தாலும் மனிதனின் குணத்தைத்தான் நினைவில் வைத்துக் கொள்ளுகின்றான். தவறானவர்களை விட இன்றைய உலகில் நல்லவர்களுக்கே அதிகமான தண்டனை கிடைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் தவறானவர்கள் வந்ததற்காக ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் தவறானவர்கள்தான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு செல்வார்கள். எல்லோரையும் மதிக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு மரியாதையை நீங்களும் கொடுக்க வேண்டும். பல சமயங்களில் ஒரு பொருளின் முக்கியத்துவத்தை அது உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகும் வரை நீங்கள் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவருக்கும் யாருக்காகவும் நேரம் இருப்பதில்லை. நீங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் என்பது வராது. உங்களிடம் போய் சொல்லுவதை விட மற்றவர்களிடம் போய் சொல்லுவது மிகவும் ஆபத்தானது. இந்த உலகில் எல்லோரையும் உங்களை சொந்தமாக கருதுவதை நிறுத்திவிடுங்கள். வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். யாருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுக்கு ஒருவரிடம் மிகவும் கவலை இருக்கிறது. உங்களுடையவர் என்பவன் மற்றவருக்காக உங்களை புறக்கணிக்காதவன். அமைதியாக தாங்கிக் கொண்டால் நீங்கள் நல்லவர். ஆனால் நீங்கள் பேச ஆரம்பித்தால் உங்களை விட மோசமானவர் யாரும் இல்லை. ஒவ்வொரு உறவுக்கும் அதன் சொந்த வரம்புகள் இருக்கின்றன. ஆனால் சுயமரியாதை என்று வரும்போது அந்த
உறவை முடித்து கொள்ளுவதுதான் சரியானது. அதிர்ஷ்டத்தையும் சொந்தமானவர்களையும் நம்ப முடியாது. இந்த இரண்டுமே எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடலாம். மென்மையான இதயம் உள்ளவர்கள் சீக்கிரம் அழுது விடுவார்கள், சீக்கிரம் கோபித்து கொள்வார்கள், பின்னர் சீக்கிரமாகவே சமாதானமும் ஆகிவிடுவார்கள். கடவுளுக்கு சிலரை மிகவும் பிடிக்கும். நம்பிக்கை கொள்வது தவறில்லை. ஆனால் நாம் தவறு செய்வது என்னவென்றால் தவறானவர்களிடம் நம்பிக்கை வைப்பதுதான். சொல்லுக்கு ஒரு சுவை இருக்கின்றது. பேசுவதற்கு முன் அதை நாமே சுவைத்து பார்க்க வேண்டும். நமக்கே பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி அந்த சுவை பிடிக்கும்? துக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்ட ஒருவரினுடைய வாழ்க்கையானது வெற்றிகரமானதாக இருக்கும். ஒருவரை உங்கள் பழக்கமாக்கி கொண்டால் அன்று முதல் அந்த நபர் உங்களை எப்போது வேண்டுமானாலும் அழைத்துவிட முடியும். உங்கள் சுயமரியாதை கேலி பொருளாகாத அளவுக்குத்தான் வாழ்க்கையில் அன்பானது இருக்க வேண்டும். காதல் முக்கியம் என்று ஒப்புக்கொண்டாலும் மரியாதையை விட எப்போதும் அது ஒன்றும் பெரியது கிடையாது. அழகாக இருப்பது அவசியமில்லை. ஆனால் ஒருவருக்கு அவசியமானவராக இருப்பதுதான் மிகவும் அழகானது. உடலில் காயம் கொடுத்தால் பரவாயில்லை. ஆனால் மனதில் கொடுக்கும் காயத்திற்கும் சுயமரியாதைக்கு ஒரு சிறு கீறல் கூட வராமல் இருக்க வேண்டும். சுதந்திரமாக வாழ விரும்பினால் ஒருபோதும் யாருக்காகவும் எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. ஒரு காதலின் புதிய அத்தியாயம் இது. இன்று நீங்கள் இருக்கும் இடத்தில் நாளை வேறு யாரோ ஒருவர் இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பற்றுடன் தொடங்குகிறது, பற்று நீங்கும் போது முடிவடைகிறது. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போதுதான் மக்கள் உங்களை தேடி வந்து மதிக்கின்றார்கள். சோகமாக இருப்பது உங்கள் பழக்கமாக மாறுவதற்கு முன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களை நீங்களே வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி உட்கார்ந்திருப்பது உங்களை அழித்துவிடும். என்னுடைய கோபமும் என்னுடைய அன்பும் நான் சொந்தமாக கருதுபவர்களுக்கு மட்டுமே என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். குறையை சொல்லுகின்றவர்களுக்கு அதற்கான வழியை சொல்ல முடியாது. உங்களிடம் பணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பணத்திற்குத்தான் இங்கே நிறைய கூட்டம் வருகின்றது. உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பது இல்லை. தன்னிடம் உள்ள பொருட்களை கொண்டு திருப்தி அடையாத ஒரு நபரானவர் எதிர்காலத்தில் கிடைக்கும் பொருளாலும் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். மற்றவர்களை உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மிக்கவர்கள் ஆக்கினால் நீங்கள் அவர்களது வாழ்க்கையில் மலிவானவர்களாக மாறிவிடுவீர்கள். கெட்ட காலம் உங்களை பலவீனப்படுத்தாது. சிலர் அவ்வளவு நம்பிக்கையுடன் பொய் சொல்லுவார்கள். அந்த நபர் உங்களிடம் பொய் சொல்லுகிறார் என்பதை உங்களால் அடையாளம் காணவே முடியாத அளவிற்கு அவர்களுடைய வார்த்தைகளானது மாயாஜாலம் செய்துவிடும். உங்களை விட வேறு யாரையும் பார்ப்பவர்களை பின்தொடர வேண்டாம். நேரத்தை புரிந்து கொள்ளுவது புத்திசாலித்தனம். சரியான நேரத்தில் புரிந்து கொள்ளுவது பொறுப்பான விஷயம். பாராட்டுபவன் உங்களின் நிலைமையை பார்க்கின்றான். கவலைப்படுபவன் உங்களின் சூழ்நிலையை பார்க்கின்றான். தனியாக இருக்கும் தைரியம் கொள்ளுங்கள். மக்கள் அறிவுரை மட்டுமே கொடுப்பார்கள். கூட யாரும் வரமாட்டார்கள். வாழ்க்கையை மிக நெருக்கமாக பார்த்திருக்க வேண்டும். பணம் இல்லாத போது மக்கள் அந்நியப்படுத்தி விடுவார்கள். நேரம் கெட்டு போனால் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கெட்ட நேரத்தில்தான் மக்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரியும். குறைபாடுகள் எல்லோரிடமும் உள்ளன. ஆனால் அவை மற்றவர்களிடம் மட்டுமே தெரியும். நேர்மை ஒரு விலை உயர்ந்த பொருளானது. அதை எல்லோராலும் தாங்க முடியாது. நேரம் எல்லாவற்றையும் மாற்றுகின்றது. பொறுமை மட்டுமே தேவை. மற்றவர்களை நம்பி வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. எப்போதும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். கோல் சொல்லும் கத்தியின் கூர்மையானது மற்றவர்களுடைய இதயத்தை அறுத்துவிடும். சில விஷயங்களுக்கு திறமையானவராக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சகித்து கொள்ளும் தன்மையானது நமக்கு எப்போதும் இருப்பதில்லை. உங்களுக்கும் சொல்லக்கூடிய தைரியம் சில நேரங்களில் இருப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை மக்கள் மறந்து விடுவார்கள். நம்மை பாதிக்காதவரை உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கேலிக்குரியதாக தான் தோன்றும். ஒருவரை புண்படுத்தாமல் இருப்பதுதான் நகைச்சுவை. ஒருவரின் மனதை காயப்படுத்துவது நகைச்சுவையாகாது. தனியாகவே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் எல்லாமே அழகாக தெரியும். நல்லவர்களின் சகவாசத்தில் இருங்கள்.
நாம் நினைக்கும் அளவுக்கு யாருக்கும் நாம் அவசியமானவர்கள் அல்ல. உடைந்த பொருட்கள் எப்போதும் தொந்தரவு செய்யும். இதயம், துக்கம், நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நண்பர்களாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் விட்டு செல்லாது. ஒரு வழி உங்களை பயமுறுத்தினால் அதற்கு பின் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனியாக இருப்பதும் தனியாக அழுவதும் மனிதனை மிகவும் வலிமையாக்கிவிடும். ஒரு மனிதன் தான் விரும்பியவர்களுக்கு நேரம் கொடுக்கின்றான். மற்றவை எல்லாம் நேரமில்லை என்பதற்கான சாக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வலி எல்லை மீறி அதிகரிக்கும் போது மனிதன் அழுவது கிடையாது, அமைதியாகி விடுகின்றான். உலகில் பலர் நேசிக்கின்றார்கள், ஆனால் காதலின் மதிப்பு நம்பிக்கையில்தான் இருக்கின்றது. நான் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமானது எப்படி இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. விதியில் இருப்பது நடந்துவிடும், இல்லாதது வந்தாலும் போய்விடும். வாழ்க்கை இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. யாரும் இங்கு உயிரோடு தப்பிச் செல்லப் போவதில்லை. ஒரு உண்மை என்னவென்றால், வாழ்க்கை இவ்வளவு நன்றாக இருந்திருந்தால் நாம் இந்த உலகில் அழுது கொண்டே பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் ஒரு இனிமையான உண்மை என்னவென்றால், இந்த வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருந்திருந்தால் நாம் போகும்போது இத்தனை பேரை அழ வைத்து விட்டு போயிருக்க மாட்டோம். நான் மிகவும் முக்கியமானவன் இல்லை என்றாலும் ஒரு நாள் என்னுடைய குறைபாட்டை நீங்கள் உணர்வீர்கள். இன்று நிழலிடம் கேட்டேன், ஏன் என்னுடன் நீ வந்து கொண்டே இருக்கின்றாய்? அதுவும் சிரித்தது. அதுவும் சிரித்து கொண்டே சொன்னது, உன்னுடன் வேறு யார் இருக்கிறார்கள்? யாரோ ஒருவரை நானும் விட்டுவிட்டேன். வாழ்க்கையில் உண்மைகள் பேச விருப்பமில்லாத ஒருவரை வலுக்கட்டாயமாக தொந்தரவு செய்வதில் என்ன இருக்கின்றது? எதற்காக இந்த பெருமை? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நன்றாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அமைதியாக செய்து முடி. ஒன்றிலிருந்து ஒன்றுதான் ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடியது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.